வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 205 காண்போமா? அனுமன் ஆவலுடன் சீதா தேவியை சந்திக்க தக்க சமயம் வர காத்திருந்தார். அதே சமயம் அரக்க மன்னன் ராவணன் சீதையை காண அங்கு வந்தான். தன்னை ஏற்றுக்கொள், இல்லையென்றால் 2 மாத கால கெடுவிற்குள் எனக்கு நீ உணவாவாய் என்று சீதையை மிரட்டிவிட்டு சென்றான். கண்ணீர் பெருகும் கண்களுடன் இருந்த அவளை திரிசடை என்ற அரக்கி இலங்கை அழிவது போல் தான் கண்ட கனவை கூறி மற்ற அரக்கிகளை அடக்கினாள். அவர்கள் அனைவரும் உறங்கியதும் சீதையின் காதுகளில் மட்டும் விழும்படி அனுமன் ராமனின் சரிதத்தை கூற அவள் மனமகிழ்ந்து மரத்தில் இருந்த அனுமனை கண்டாள். இதுவும் ராவணனின் மாயமோ என்று சந்தேகப்பட்ட சீதையிடம் மரத்திலிருந்து அனுமன் இறங்கி வந்து அவள் முன் கைகூப்பி நின்றவாறு ஸ்ரீராமர் தந்த மோதிரத்தை தந்து ஸ்ரீராமர் சொல்லி அனுப்பிய விஷயங்களை விவரமாக கூறினார். மனமகிழ்ந்த சீதை அனுமனிடம் பதிலுக்கு தன் தலையில் அணிந்திருந்த சூடாமணியை கழற்றி ஸ்ரீராமரிடம் தருவாயாக என்று தந்து வழி அனுப்பினாள். அங்கிருந்து சென்ற அனுமன் ராவணனை கண்டு ஸ்ரீராமனின் பராக்கிரமத்தை அவனுக்கு உணர்த்த எண்ணி அசோகவனத்தை அழித்தான். அனுமனிடம் சண்டையிட்ட காவல்காரர்களிலிருந்து ராவணனின் அனைத்து படைகளையும் அழித்த அனுமன் ராவணனின் மகன் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுண்டு அரண்மனைக்குள் ராவணனின் முன்பு அழைத்துச் செல்லப்பட்டான். நீ யார் என்று ராவணன் கேட்க ஸ்ரீராமதூதன் என்றான் அனுமன். சீதையை ஸ்ரீராமரிடம் ஒப்புவிக்க கட்டளையிட்ட அனுமனை கொல்லும்படி சபையில் ராவணன் சொல்ல, தூதுவனாய் வந்தவனை கொல்வது தவறு என்று ராவணனின் தம்பி விபீஷணன் கூற, குரங்கிற்கு மிகவும் பிடித்த வாளில் தீ வைத்து ஊரெங்கும் அழைத்துச் செல்ல உத்தரவிட்டான். தீ வைத்த வாளுடன் இலங்கை மாநகரத்தை சுற்றி வந்த அனுமன் லங்கை முழுவதையும் தீ வைத்து தகனம் செய்தார். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் தனம் மருவு வைதேகி பிரியல் உற்று தளர்வு எய்தி சடாயுவை வைகுந்தத்து ஏற்றி வனம் மருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர் அரக்கர் கோமான் சினமடங்க மாருதியார் சுடுவித்தானை தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் இனிது அமர்ந்த அம்மானை ராமன் தன்னை ஏத்துவார் இணையடியே ஏத்தினேனே என்று பாடுகிறார். தான் வைத்த தீயினால் அசோகவனத்தில் இருக்கும் சீதைக்கு எந்த கெடுதலும் இல்லை என்பதையும் அறிந்து கொண்ட அனுமன் சமுத்திரத்தில் வாளின் தீயை அணைத்து கொண்டு மீண்டும் விரைவாக சமுத்திரத்தை தாண்டி வந்து வானரக் கூட்டங்கள் இருந்த இடம் வந்து சேர்ந்தார். அங்கதன் முதலானோரிடம் விவரங்களை சொல்லி அனைவரோடும் ஸ்ரீராமர் இருக்குமிடம் சென்றடைந்த அனுமன் கண்டேன் சீதையை என்று சொல்லி வணக்கத்துடன் சீதை தந்த சூடாமணியை அவரிடம் தந்தார். மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீராமர் அன்போடு அனுமனை அணைத்து கொண்டார். காரிய சித்தியுடன் திரும்பி வந்த அனுமனை ஸ்ரீராமர் ஆறத் தழுவி கொண்ட பின் சீதையை கண்ட விவரங்களை பற்றி விரிவாகச் சொல்லவும் என்று ஆர்வமுடன் கேட்டார். தென்கடலின் தெற்கு கரையில் அரக்கன் ராவணனுடைய லங்கை என்ற நகரம் அமைந்திருக்கின்றது. அங்கு அசோகவனத்தில் அரக்கிகள் புடைசூழ காவலுடன் சீதை சிறை வைக்கப்பட்டுள்ள விவரங்களையும் அவரை கண்டு உரையாடியவைகள் அனைத்தையும் நடந்தபடி அனுமன் கூறினார். அவைகளை கேட்ட ஸ்ரீராமர் மற்றும் வானரர்கள் அனைவரும் சினம் கொண்டனர். சுக்ரீவா, சைனியங்கள் சூழ அனைவரும் புறப்படலாம் என்ற ஸ்ரீராமரின் ஆணை கிணங்க நல்ல நாள் என்று குறிப்பிட்ட அன்று அனைவரும் தென் கடற்கரையை நோக்கி புறப்பட்டனர். அங்கு ஸ்ரீராமர் தேர்ந்தெடுத்த இடத்தில் முகாம் அமைத்து தங்கினர். சீதையை ஸ்ரீராமரிடம் சேர்ப்பித்து விடுங்கள் என்று புத்தி கூறிய விபீஷணனை ராவணன் வார்த்தைகளால் தாக்கி பேசி என் முகத்தில் இனி முழிக்காதே என்று ராவணனால் துரத்தப்பட்ட விபீஷணன் இனி ராமனே சரணம் என்று ஸ்ரீராமரிடம் சரணாகதி அடைந்தார். சமுத்திரத்தின் கரையை அடைந்ததும் பகவான் ஸ்ரீராமன் 3 நாட்கள் உபவாசம் இருந்து சமுத்திரராஜனின் வரவிற்காக காத்திருந்தார். இலங்கைக்கு செல்ல சமுத்திரராஜனின் உதவியுடன் கடல் மேல் பாலம் அமைக்க முடிவாயிற்று. சமுத்திரராஜன் வராததை கண்ட பகவான் ஸ்ரீராமன் சமுத்திரத்தின் மீது தன்னுடைய கோபத்துடன் ராமபானத்தை செலுத்த ஸ்ரீராமனின் கோபத்தை கண்ட சமுத்திரராஜன் பயந்து ஓடி வந்து சரணாகதி செய்து தொடுத்த பானத்திற்கு தன் விரோதிகள் இருக்கும் இடத்தை சொல்ல பானம் அங்கே பாய்ந்தது. ஸ்ரீராமனிடம் வேண்டியது என்னவென்று கேட்க ஸ்ரீராமனும் சேதுவில் பாலம் அமைப்பது பற்றி கேட்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் பத்வோததௌ ரகுபதிர் விவிதாதாரி கூடைஹி சேதும் கபிந்திரகரகம்பிதபூருகாங்கைः சுக்ரீவ நீல ஹனுமத் பிரமுகைர் அநீகைர்
லங்கா விபீஷண த்ரிஷா விசத்தக்ரதக்தாம். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். சக்தி வாய்ந்த வானரங்களால் பெயர்த்து எடுக்கப்பட்ட மரம் செடி கொடிகளை கொண்ட மலை சிகரங்களை சமுத்திர நீரில் எரிந்து விஸ்வகர்மாவின் மகன் நளனின் மேற்பார்வையில் சேதுக்கரையிலிருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்கப்பட்டது. ராவணனின் தம்பியான விபீஷணன் வழிகாட்ட சுக்ரீவன், நீளன் மற்றும் ஹனுமான் ஆகியோரின் தலைமையிலான வானர வீரர்களுடன் ஹனுமனால் முன்பே எரிக்கப்பட்ட இலங்கையை அடைந்தது ஸ்ரீராமரின் சேனைகள். இலங்கைக்குள் புகுந்ததும் வானர வீரர்கள் உல்லாச விடுதிகள், பண்டகசாலைகள், அரண்மனை வாயில்கள், பொது வாயில்கள், அரண்மனை முற்றங்கள் என அனைத்து இடங்களையும் ஆக்கிரமித்து கொண்டனர். போரும் தொடங்கியது. ராவணன் வானர வீரர்களால் ஏற்படுத்தப்பட்ட நாசத்தை கண்டு நிகும்பன், கும்பன், தூம்ராட்சசன், துர்முகன், சுராந்தகன், நராந்தகன் ஆகியோரையும் தன்னுடைய மகன் இந்திரசித்தையும் அழைத்தான். இறுதியாக பிரகஸ்தன், அதிகாயன், விகம்பனன் மற்றும் கும்பகர்ணனையும் அழைத்தான். லக்ஷ்மணனாலும் சுக்ரீவன், ஹனுமான், கந்தமாதன், நீளன், அங்கதன், ஜாம்பவான் மற்றும் பனசன் ஆகிய வானர வீரர்களாலும் சூழப்பட்டபடி பகவான் ஸ்ரீராமன் ராட்சச வீரர்களை தாக்கினார். ராட்சச வீரர்களும் வெல்ல முடியாத பல ஆயுதங்களை வைத்திருந்தனர். இந்திரசித்தால் ராம லக்ஷ்மணர்கள் நாகபாணங்களால் மூர்ச்சையடைந்தாலும் பெரிய திருவடியான கருடனின் காற்றுப்பட்டு மூர்ச்சை தெளிந்தார்கள். ராவணனுடன் நடந்த போரில் அவன் சகல ஆயுதங்களும் இழந்து நிராயுத பாணியாக நின்றவனை இன்று போய் மீண்டும் நாளை ஆயுதங்களுடன் வந்து சண்டையிடு என்று ஸ்ரீராமர் சொல்லி அனுப்பி வைத்தார். கும்பகர்ணன் போன்றவர்களும் கொல்லப்பட்டார்கள். இந்திரசித் மாய சீதையை காண்பித்து அவள் கழுத்தை வெட்டியதை கண்டு ராமரும் மற்றவர்களும் பதறிய போது விபீஷணன் இது மாயை என்பதை உணர்த்தி தேற்றினார். இந்திரசித்தின் பிரம்மாஸ்திரத்தில் கட்டுண்ட ராமர் லக்ஷ்மணரை ஜாம்பவான் ஆணைப்படி சிறிய திருவடியான அனுமன் சஞ்சீவி மலையை கொணர்ந்து காப்பாற்றினார். நிகும்பலை யாகம் செய்து தன் பலத்தை பெருக்க நினைத்த இந்திரஜித்தை விபீஷணன் வழிகாட்டுதலின்படி லக்ஷ்மணன் போர் செய்து கொன்றான். அரக்கர் சேனையில் அனைவரும் இறக்க முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என்ற பிடிவாதத்துடன் ஸ்ரீராமருடன் இறுதி வரை போர் செய்த ராவணனையும் ஸ்ரீராமர் தன்னுடைய ஒரே பாணத்தால் அழித்தார். ராவணன் இறந்த விஷயம் அறிந்த மண்டோதரி முதலான பிற மனைவிகளும் தங்கள் கணவனை தழுவிக்கொண்டு அழுதனர். ராவணன் என்றாலே பிறரை அழ வைப்பவன் என்பது பொருள். ராவணனின் தம்பியும் ஸ்ரீராமனின் பக்தருமான விபீஷணன் ஸ்ரீராமரின் அனுமதியுடன் தங்கள் குடும்ப அங்கத்தினருக்கு உரிய இறுதிச் சடங்குகளை செய்தார். அசோகவனம் சென்ற அனுமன் ஸ்ரீராமஜெயம் என்று சீதையிடம் சொல்ல சீதையும் மனம் மகிழ்ந்தாள். ஸ்ரீராமர் சீதை முன்பு வந்து நின்றபோது, என் கடமை உன்னை காப்பாற்றுவது, அதை செய்துவிட்டேன், இனி உன் விருப்பம் போல் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்ற சொல் சீதையை தீக்குளிக்கச் செய்தது. அக்னி தேவன் சீதையை தீண்டாமல் அவள் உத்தமி என்று சொல்லி மறைந்தார். ஸ்ரீராமர் தன் பத்தினி சீதை ஒரு உத்தம பத்தினி என்பதை இதன் மூலம் உலகுக்கு உணர்த்தினார். ஒரு கல்ப காலத்திற்கு இலங்கையின் அதிகாரத்தை விபீஷணனுக்கு கொடுத்தார். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில் குறை கடலை அடல் அம்பால் மருக எய்து குலை கட்டி மறு கரையை அதனால் ஏறி எரிநெடுவேல் அறக்கொருடும் இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டு அவன் தம்பிக்கு அரசும் ஈந்து திருமகளோடு இனிது அமர்ந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் அரசு அமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் அரசு ஆக எண்ணேன் மற்ற அரசுதானே என்று ஸ்ரீராமரின் மகிமையை பாடுகிறார். ஸ்ரீராமர் அயோத்தி திரும்புவதையும் பட்டாபிஷேகத்தையும் ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 206 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.